Hi friends, welcome to CBC class 12th Max. அதில் ஃபஸ்ட் சாப்டர் மிஸ்ஸரனஸ் தேர்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப்னு வருதா, புதுசாக ட்ரை பண்ணிருக்கேன், நல்லா இருக்குல்ல? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், கிவன் அ செட் நான் எம்டி செட், அதாவது எக்ஸ்னு ஒரு செட் இருக்கா, அது வந்து ஒரு எம்டி கிடையாது. எம்டி கிடையாதுனா உள்ளே ஏதோ இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? அந்த செட்டுக்கு கன்சிடர் பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் அ செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். அதாவது நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, சார் இப்போ படிச்சதே ஞாபகம் இல்லை, ஓகே புரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன், ஓகே. ஸோ பி ஆஃப் எக்ஸ்னா ஒரு செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் கிவன் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், எக்ஸ் வந்து ஒரு எம்டி கிடையாது, நாட் எம்டி. அப்போ சும்மா ஒரு 1 2 3ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னா அதோட பாசிபிள் சப்செட்ஸ் என்னென்னலாம் பாசிபிள் சப்செட் இருக்கலாம். 1 இதுக்கு சப்செட்டாக இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்லைனா 1,2 சப்செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2,3 இருக்கலாம், இல்லைனா 1,3ன்னு இருக்கலாம், இல்லைனா அந்த ஃபுல் செட்டே சப்செட் ஆகும் பாருங்க. எவ்ரி செட்டு சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், ஒரு செட்டுக்கு அந்த செட்டே சப்செட்டாக கூட இருக்கும். அப்புறம் எம்டி செட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் சப்செட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்செட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பி ஆஃப் எக்ஸ் இருக்கிறாங்க. இந்த சம்மில் லெட் என்னோட ஏவே வந்து ஒரு பவர் செட், இதுக்கு பேர் தான் பவர் செட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ரீகால் பண்ணி பாருங்கள், ஓகே. ஸோ ஏவே வந்து இது மாதிரி பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்குள்ளே செட்டாக இருக்குங்க பார்த்தீங்களா, ஏ ஆர்னா ரிலேட்டட், ஏ ரிலேட்டட் டு பி, ஏ கமா பின்னு 2 செட்டை நான் பி ஆஃப் எக்ஸ்னு எடுக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ்னு ஏதோ 2 செட்டை நான் எடுக்கிறேன். அது ஒன்றுக்கு ஒன்று ஏ ரிலேட்டட் டு பி. இது என்ன சார் ஏ டு பி மாதிரி ஏஆர்பி போடுங்கப்பா, ஏ டு பி இல்லைப்பா, ஏஆர்பி, அதாவது ஏ ரிலேட்டட் டு பி, ஓகேவா? அடையார் ஆனந்த் பவன் அப்படின்னு சொல்கிறாதீங்க, ஓகே? அவங்க கிடையாது. ஸோ ஏ ரிலேட்டட் டு பி. ஸோ இந்த மாதிரி ஏ ரிலேட்டட் பி, இஃப் அண்ட் ஒன்லி. எப்போ ரிலேட்டட்னு சொல்லுவோம், எப்போ வந்து அது ரிலேஷன்னு சொல்லுவோன்னா 2 செட்டு ஏவும் பியும் சச் தட். இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா அதுக்கு பேர் சச் தட்னு போடணும், ஓகேவா? ஏ சப்செட் ஆஃப் பி, ஒரு செட்டு ஏங்கிற செட்டு பி செட்டுக்கு சப்செட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளே போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3, இது வந்து 1 2 3 4 இதுக்கு சப்செட் தானே, கரெக்ட் தானே? அப்போது இதை உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி சப்செட்டாக இருந்துச்சுன்னா உள்ள போடலாம், இல்லைனா உள்ள போடக்கூடாது, ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்விவேலன்ஸாக. ஈக்விவேலன்ஸ் என்னது? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், 3மே இருக்கணும், கரெக்டாக? ஸோ 3மே இருக்கான்னு செக் பண்ணுமா? ஃபஸ்ட்டு ஒன்றுனா செக் பண்ணுமா? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக டேரெக்டாக சிமெட்ரிக் இல்லைன்னு சொல்லிடலாம், பார்த்தாலே தெரியுது. ஸோ நான் ரிஃப்ளெக்சிவ் போட்டே போடுறேன், ஓகே? எக்ஸாம் நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம், ஓகே? அவங்க ஈக்விவேலன்ஸாக தான் கேட்குறாங்க, ஓகே? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் டெஃபினேஷன் என்னது? ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க எப்பயுமே. ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ இன் த கிவன் செட் ஏ. இது டெஃபினேஷன். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, நீங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேணால் எழுதிக்கோங்க, பட் எழுதுனா நல்லது எக்ஸாமில், ஓகே? இப்போது ஏ கமா, இங்கே எலமெண்ட்டே என்னது நமக்கு? ஏ கமா பிங்கிற செட்டு. ஸோ ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ஏ கமா ஏ இந்த ஆர்க்குள்ளே வருமா? இங்கே பாருங்கள், இட் இஸ் இம்ப்ளைஸ் ஏ கமா ஏ போடுங்க. ஏ லெஸ் தென் ஏ, சாரி ஏ லெஸ் தென் ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏ. ஆமாம், எவ்ரி செட் இஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். எவ்ரி செட் இஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஒரு செட்டு அதுக்கே வந்து சப்செட்டாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்ஸ். இது ட்ரூ, தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் புரிஞ்சிச்சா? ஒன்றுமே இல்லை, ரிஃப்ளெக்சிவ் ரொம்ப ஈஸி. ஏ கமா ஏ போடுறேன், ஏ சப்செட் ஆஃப் ஏகே சப்செட்டாக இருக்கும், அவ்வளோதான். எவ்ரி செட் இஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், ரிஃப்ளெக்ஸிவ். புரிஞ்சுதா? ரிஃப்ளெக்ஸிவ் கிளியரா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக் ட்ரை பண்ணுமா? இப்போ தான் ஹீரோ என்ட்ரி சிமெட்ரிக்கில். இப்போது ரிஃப்ளெக்ஸிவ் அழிச்சிட்டேன். இப்போ சிமெட்ரிக் பாருங்கள். சிமெட்ரிக் டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிக்கிறேன், நீங்களும் எழுதிக்கோங்க, நல்லது. அப்போ தான் இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் தென் பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ கமா பி இன் ஏ. இது டெஃபினேஷன். இது தேவையில்லை தான், பட் எனக்காக நான் எழுதிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இஃப் இந்த ஏனா இங்கே என்னது நமக்கு கேபிட்டல் ஏ, ஓகேவா? ஏ கமா பி, அதாவது பிலாங்ஸ் டு, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த பேர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆருக்குள்ளே இருக்குது, அதாவது ஏ வந்து சப்செட் ஆஃப் பியாக இருக்குது, இது ட்ரூ. இப்போ இது திருப்பி போடுங்க. திருப்பி போட்டால் பி சப்செட் ஆஃப் ஏ வருமா? ஏ சப்செட் ஆஃப் பியாக இருந்தால் பி சப்செட் ஆஃப் ஏ இருக்குமா? இது இருக்காது, நாட் பாசிபிள், ஓகேங்க? பாருங்கள், இப்படி போட்டு இப்படி அடிச்சிட்டா சப்செட் கிடையாதுன்னு அர்த்தம், ஓகேவா? So it is not possible. ஏன்னா see, B is not a subset of A. இருக்கணும்னு அவசியம் கிடையாது. B is may or may not be subset of. B is may or may not be. May or may not be. Be a subset of A. For example, இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்டிங்ஸ் எழுதுறத விட இந்த எக்ஸாம்பிள் தான் முக்கியம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2ன்னு எடுத்துக்கோங்க, பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3. ஏ வந்து சப்செட் ஆஃப் பி தான், கரெக்டு. இப்போ பி சப்செட் ஆஃப் ஏ வருமா? 1 2 3 வந்து 1 2க்குள்ளே இருக்கா? பி வந்து 1 2க்குள்ளே இல்லைல்ல, ஸோ இது வராது. ஸோ பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப், பி இஸ் மே ஆர் மே நாட் பி அ சப்செட் ஆஃப் ஏ. இல்லை தேர்ஃபோர் இல்லைனா பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ, இப்படி எழுதிடுங்க. ஓகேவா? இதுதான் பக்காவான வேர்டு. இல்லைனா கூட இப்படி எழுதிக்கோங்க, நம்ம ஸ்கூலில் இப்படி கூட எதிர்பார்ப்பாங்க, இப்படி வேணாம். ஓகே, தேர்ஃபோர் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். இந்த எக்ஸாம்பிளும் சைடில் எழுதிருங்க. ஓகேவா? ஸோ ஏ இருந்துச்சுன்னா இதையும் எழுதி வச்சுருங்க. ஸோ சிமெட்ரிக் கிடையாது, ஒரு கண்டிஷன் ஃபெயில்னாலே ஈக்குவேலன்ஸ் கிடையாது. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஈக்குவேலன்ஸ். எனக்கு இடம் இல்லை, அதனால தான் சைட்லலாம் பிடிச்சி எழுதிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அழகாக நோட்டில் லைன் பை லைன் எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே, சம் புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? பார்த்தீங்களா? 5 minutes தான் இருக்குது, அதுக்குள்ளே சம் முடிச்சேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.